அப்பா என்ன சம்பாரிச்சு கொடுக்குறாரா? சொத்து எழுதி வச்சிருக்கிறாரா? இல்லைங்க, அதுவே ஒரு சொத்துங்க, அதுவே சொத்து. அது ஒரு அம்மான்ற கவிதையில் இருக்கு, தொட்டிலோசையில் இருக்கு. தேடி பார்க்குறார், எந்த சொத்தும் விட்டுட்டு போல, ஒரு பத்திரம் இல்லை உள்ள. திரும்பி பார்க்குறாங்க, அம்மா நிற்கிறார், கவிதை வருகிறது அவருக்கு. என் அப்பா உயிர் எழுதிய உயில் என் அம்மா. அது முக்கியம் இல்லையா? எத்தனை பேருக்குங்க இருக்கு, இருக்கிறத காப்பாத்திப்போமே. இந்த சொல்லின் பொருளை புரிந்து கொள்ளுங்களேன். நண்பன் எத்தனை பேருக்கு இருக்கிறது? பகை. பா என்ன சொல் அது, பகை. ஆபிரகாம் லிங்கன் எழுதுகிறார், என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், என் வாழ்க்கையை மாற்றி போட்ட வாசகம், என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான். நமக்கு தான் அது பகை. நான் ரொம்ப சூட்சமா, இது ஆய்ந்த அவை என்பதனால் சூட்சமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். ராமாயணத்துல 4 பேர் அண்ணன் தம்பிங்க தானே? கடகடன்னு சொல்லுங்க பேரை. ராம, லக்ஷ்மண, பரதன், சத்ருக்னன். ஓகே, இதுல ஃபேமஸ் ஆனவங்க 3 பேர் தானே? சத்ருக்னன் ஏதாவது ஃபேமஸா? ரொம்ப டீப்பா சொல்லிட்டு போறேன், உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் வருகிறதான்னு பாருங்க. சத்ருக்னன் அப்படின்னு அவனுக்கு பேருப்பா. பரதன் யாருன்னு நமக்கு தெரியும், ராமன் யாருன்னு தெரியும், லக்ஷ்மணன் யாருன்னு தெரியும். சத்ருக்னன் யாருன்னு தெரியாது. அவனை பற்றி நிறைய பாட்டு இல்லை. வசிட்டர் தான் பெயர் வைக்கிறார். அவருடைய பெயருக்கு அர்த்தம் சத்ருவை வென்றவன். சத்ருக்னன், சத்ருவை அழித்தவன். நானும் வால்மீகி திருப்பி பார்க்குறேன், கம்பன் திருப்பி பார்க்குறேன், துளசிதாசரை பார்க்குறேன். எங்கேயாவது அவன் ஏதாவது சண்டை போட்டிருக்கானா? எந்த பகையாவது ஜெயிச்சிருக்கானா? பகையே ஜெயிக்கல, ஆனா அவனுக்கு சத்ருக்னன்னு பேரு. ஒரு பெரியவரிடத்தில் இதை வியாக்கியானம் கேட்டேன். அந்த உரை சொன்ன அந்த பெரியவர் சொன்னார், ரொம்ப முக்கியமான கருத்து இது. சத்ரு எனக்கு ஒரு பகை, என் வாழ்க்கைக்கு பகையாக இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு அருளாக இருக்கும். எனக்கு தான் அது பகை, உங்களுக்கு அது பகை அல்ல. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சத்ருக்னனுக்கு எது பகை அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே எது பகை? நம் இலக்கை சிதறடிக்கின்ற எந்த ஒரு கருத்து வந்தாலும் அது நமக்கு பகை தானே. நம் இலக்கை நோக்கி நாம் போறோம், அந்த இலக்கை அடைய முடிய, நல்ல இலக்கு அது, என் பிறப்பின் நோக்கம். அந்த நோக்கத்தை நோக்கி நான் போகிறேன். போகின்ற பொழுது அதற்கு தடையாக வருவது எதுவும் பகைதானே. எனக்கு அது பகைதான். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன், உங்களுக்கான பகை எது என்பதனை கண்டுபிடியுங்கள், அதை ஜெயிச்சிருங்க. யாருக்கோ இருக்கக்கூடிய பகை உங்களுக்கான பகை அல்ல. பாருங்க, சத்ருக்னன் தன் வாழ்க்கையின் மூலமாக இதை நமக்கு சொல்லிவிட்டு போகிறான். லக்ஷ்மணனுடைய வாழ்க்கை நோக்கம் ராமனுடன் இருப்பது, சத்ருக்னனுடைய வாழ்க்கை நோக்கம் பரதனோடு இருப்பது. பரதனோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை, அந்த இலக்கை அடையவே முடியாதபடிக்கு ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேரழகன். அவன் முன்னால வந்தாலே அப்படியே ஆன்மா மண்டிட்டு அவன் பின்னாலேயே நடந்துரும். அவன் தான் ராமன். ராம சௌந்தரியம். ராமன் அப்படி பார்த்துட்டாங்கன்னா, அவன் சிரிக்கிறத பார்த்துட்டாங்கன்னா, யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவனை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு பேராற்றல் பெற்ற ஒருவன். ஆனால் சத்ருக்னன் பரதனோடு இருக்கின்ற பொழுது, அல்லது பரதன் இல்லாமல் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் நிமிர்ந்து அந்த சௌந்தரியத்தை பார்க்கவே மாட்டான். ஏனென்றால் பார்த்தால் தன்னுடைய பிறப்பின் நோக்கம் தடைபடும் என்பதற்காக ராம சௌந்தரியம் என்கின்ற பகையை அவன் வென்றான். அதனால் அவனுக்கு சத்ருக்னன் என்று பெயர். நம் வாழ்க்கையில் நமக்கு முன்னால் வரக்கூடிய, அது பெரிய அன்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நமக்கான எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கட்டும், நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடையாக இருக்கக்கூடிய எதுவும் நமக்கு பகைதான் என்று யோசிக்கக்கூடிய அந்த குணம் நமக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் சொல் நமக்கு புரியும். நான் இதை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு 5 நிமிடத்தில் சொல்லிவிட்டு போகிறேன். பிரேயர்ங்கிறது என்ன தெரியுமாங்க? பிரார்த்தனை என்பது என்ன தெரியுமா? எந்த சூழலையும் மாற்றாது. இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அந்த சூழலை எதிர்கொள்வதற்கான திட்பத்தை உங்களுக்கு தரும். அவ்வளவுதான் பிரார்த்தனைங்கிறது. அதை நீங்கள் எதிர்கொள்வீர்கள்.
அதில் தோற்க மாட்டீர்கள். எதிர்கொண்டு அதை ஜெயிப்பதற்கான ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு பெயர் தான் பிரார்த்தனை. ஒன்றும் மந்திர சக்தி அல்ல. அது நம்மை நாமே சரி செய்து கொள்வது, நம்மை நாமே புனரமைத்துக் கொள்வது, அதற்கு பெயர் தான் பிரார்த்தனை. பல இடங்களில் நாம் தவறு செய்கின்ற இடம் எது தெரியுமா? கவனம் சிதறடிப்புன்னு சொன்ன நான். நம்மில் பல பேருக்கு திட்டமிடுங்கள். புத்தகத்தை வாங்குவது என்பது நீங்கள் நகை வாங்குவதை விட, நிலம் வாங்குவதை விட மிக முக்கியமான ஒரு திட்டமிடல் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நான் யோசிக்கிறேன் என்ன புத்தகம் வாங்குவது. 8000 ரூபாய்க்காவது வாங்கிடுவேன் நான் ஒரு வருஷத்துக்கு. புத்தக கண்காட்சிகளில் ஒரு புத்தக கண்காட்சிக்குள்ள போன வாட்டி 12,000 ரூபாய் ஆயிடுச்சு. தேவைப்பட்டது அத்தனை புத்தகங்கள் வாங்கிட்டேன். தயவு செஞ்சு யாரும் கடனா புக்கை கேட்டா கொடுக்காதீங்க, திரும்பி வராது. தருவேன்ட்டு பெத்த தகப்பன் தாய் மேல சத்தியம் போட்டு வாங்கிட்டு போவான். ஒருத்தன் சொன்னான், தோழியே எந்த புத்தகத்தையும் கடனாக கொடுத்து விடாது, என்னிடத்தில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாம் அப்படி வாங்கப்பட்டவை தான். கவனம், புத்தகத்தை ஃப்ரீயா கொடுக்காதீங்க, ஃப்ரீயா வாங்கணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப மனசு வெந்து ஒரு வார்த்தை சொல்லவா? ஒரு புத்தகம் இருக்குல்ல, பதிப்பாளர்களை கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு பதிப்பும் ஒரு ஆயுசை காவு கேட்கும். ரொம்ப கஷ்டங்க, ஒரு புக்கு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த புத்தகத்தை வாங்குகின்ற பொழுது மிக கண்ணியத்துடன் நீங்கள் உழைத்து பெற்ற பணத்தில் அந்த புத்தகத்தை வாங்குங்கள். இந்த சகோதரியின் மிக தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து வாங்குகின்ற புத்தகத்தை படித்து விடுங்கள். எந்த பேனாவையும் முழுசா எழுதி முடிக்கிறது இல்லை, எந்த பென்சிலையும் முழுசா பயன்படுத்துறது இல்லை, எந்த புத்தகத்தையும் முழுசா படிச்சு முடிக்கிறது இல்லை. ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தால் படித்து முடிக்கக்கூடிய, நான்லாம் எப்பவுமே சொல்லுவேன், கையை பிடித்து கொண்டு சாலையை கடக்கின்ற சிறுமி போல என் பையில் எப்பொழுதும் 2 புத்தகங்களாவது இருக்கும். பாதுகாப்பாக அதை வச்சிருப்பேன் எப்பவுமே. எந்த டைம்ல தேவைப்படும் தெரியாது, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அதை படிச்சுக்கலாம். கவனத்தை சிதறடிக்காத 2 விஷயம் தாங்க. ஒன்று வாசிப்பு, ஒன்று திடலில் விளையாட்டு. 2 நேரத்தில் நீங்க 2வது சிந்தனைக்கே போக முடியாது. இன்னும் புனிதமான விஷயங்கள், ஒன்று உடலை முழுமையாக கொடுப்பது, இன்னும் ஒன்று புத்தியை முழுமையாக கொடுப்பது. இந்த 2லுமே உடலையும் புத்தியையும் உறுதி செய்யக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு தேவைப்படுகிறார்கள். கவனத்தை சிதறடிக்காமல் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கேட்கிறீர்களே, எல்லோர் காதுகளிலும் என்னோடது விழ வேண்டும் என்ற பேராசை எனக்கு இல்லை. பெற்ற தாயானை சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு தீபம் ஏற்றப்பட்டால் என்னுடைய இத்தனை கால உழைப்பிற்கான அந்த பலன் எனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்பதுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிளாஸ் எடுக்கிறவங்க ஸ்மார்ட்டாக இருக்கும். உடல் மொழி, ஆடை, ஐ கான்டாக்ட், லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். இல்லைனா இன்றைக்கி பாடம் கேட்க மாட்டாங்க பசங்க. ரொம்ப கிளியர். ஒரு பொண்ணு என்கிட்ட கவுன்சிலிங் வந்து சொல்லுது, என் டீச்சர் எனக்கு பிடிக்கல, அதனால் அந்த ஸ்கூல் போக மாட்டேன். எந்த டீச்சர்? மேத்ஸ் டீச்சர். ஏன் பிடிக்கல? அவங்க அழகாக இல்லை, அவங்க சரியாக ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கல. எப்படி? நான் அவங்க அம்மா பாட்ட சொன்னேன், ஸ்கூலை மாற்றுன்னு. டீச்சர் சரியில்லாமல் இல்லை, உன் பிள்ளை சரியில்லை. நிறைய பேர் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறது சரியில்லைங்க. வெயிட்டை தூக்க விடுங்க, இன்னிலேருந்து இந்த சகோதரி சொல்லித்தரேன். பிள்ளைகள் கையில் புக்கு வாங்குறீங்கல்ல, நீங்கள் சுமந்துட்டு போவாதீங்க, அதுக்கிட்ட வெயிட்டை கொடுங்க. 5 கிலோ இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க, தூக்கிட்டு போட்டோம். எந்த குழந்தை தாய் தகப்பனுடைய சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை முதிர முதிர அந்த பெற்றோர்களை பார்த்து கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தை எந்த சுமையையும் சுமந்து விடக்கூடாது என்று தவிக்கிறீர்களோ, நீங்கள் சாகும் வரை அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் டஃப் கொடுங்க.